1500 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு கோவிலை தேடி தான் நம்ம வந்திருக்கோம். பழமையான இந்த கோவிலை பற்றி சுவாரஸ்யமான பல தகவல்கள் உண்டு. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரக் டிராவல். முதலில் இந்த கோவில் எங்கு அமைந்துள்ளது என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ சென்னை திருவான்மியூர்லேருந்து நம்ம பிரயாணத்தை தொடங்கி கேளம்பாக்கம் திருப்போரூர் வழியா செங்கல்பட்டு போற வழியில திருவடிசூலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் இந்த பழமையும் மற்றும் அழகும் கூடிய இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. திருவான்மியூரில் இருந்து 50 கிலோமீட்டரும், செங்கல்பட்டிலிருந்து 8.5 கிலோமீட்டரும், தாம்பரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இப்போ நம்ம திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு போகும் சாலையில் தான் போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டிலிருந்தும் திருப்போரூரிலிருந்தும் இந்த திருவடிசூலத்துக்கு பஸ் வசதிகள் உண்டு. நமக்கு இடது பக்கம் தெரிவது திருவடிசூலம் பஸ் நிறுத்தும் இடம். அது ஒரு கொட்டாய் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வலது பக்கம் திரும்பி நேராக கோவிலுக்கு போயிடலாம். ஒரு 750 மீட்டர்கள் உள்ளது இங்கிருந்து. நம்ம பேருந்து நிறுத்தும் இடத்திலிருந்து இப்போ நேராக வந்திருக்கோம். இங்கிருந்து இந்த வழி 108 திவ்ய தேசமும் மற்றும் கால பைரவரோட கோவில் இருக்கு. நம்ம அங்கேயும் போகலாம், ஆனால் வெளியிலிருந்து தான் எடுத்திருக்கேன். இதுவே நாம் தேடி வந்த அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவடிசூலம். இவருக்கு இன்னொரு நாமமும் உண்டு, இடைச்சுரநாதர். சரி வாங்க, இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். நம்மளை வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் இங்கே காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை உள்ள கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போற ஆள் யாருன்னு பார்த்தீங்களா? இக்கோவிலினுள் நுழைந்தவுடன் முதலில் நாம் பார்ப்பது வரசக்தி விநாயகரின் ஆலயம். விநாயகரை வணங்கிவிட்டு அடுத்ததாக நம் ஞானபுரீஸ்வரரை தரிசிக்க செல்லலாம். இந்த கோவிலுக்கு வருவதற்கான காரணங்கள் 3 காரணம் சொல்லலாம். ஒன்று, மிக பழமையான ஒரு கோவில். இரண்டாவது, மருத்துவம் குணம் கொண்ட தேன் அபிஷேகம். மூன்றாவது, இந்த கோவில் அமைந்திருக்கும் பகுதி மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடத்தில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இப்போது நாம் காண்பது கோவிலின் நுழைவாயில். கோவிலின் நுழைந்தவுடன் நமக்கு முதலாவதாக காட்சி அளிப்பது கோவர்தனாம்பிகை. தெற்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அடுத்ததாக இக்கோவிலின் மூலவரான ஞானபுரீஸ்வரர் சுயம்பு மரகத லிங்கமாக கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இக்கோவிலின் நுழைவாயின் எதிர்ப்புறம் நீங்கள் இந்த பாம்பு புற்றை பார்க்க முடியும். இது விநாயகரின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இங்கு மூலவருக்கு தீபாராதனை காட்டும் போது உன்னிப்பாக கவனியுங்கள். அந்த தீபாராதனை விளக்கிலிருந்து வரும் வெளிச்சமானது மரகத லிங்க திருமேனியில் பட்டு கரும் பச்சை நிறமாக பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். இப்போது நாம் காண்பது முருகப்பெருமானின் சந்நிதி. முருகப்பெருமான் வள்ளி தேவயானை சமேதம் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு இங்கு அருள் பாலிக்கின்றார். இக்கோவிலின் மற்றொரு சிறப்பான வில்வம், வேம்பு மற்றும் ஆலைமரம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து வளர்வது ஒரு தனிச்சிறப்பு. இது சிவன், அம்பாள் மற்றும் விநாயகரை குறிக்கும் வண்ணம் உள்ளது. இந்த மரங்களை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை வளரும், பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. இப்போது நாம் காணும் இந்த கதவை திறந்தால் நேராக நாம் ஞானபுரீஸ்வரரை தரிசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதவிற்கு மேல் ஒரு சிலை வடிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பசுவானது லிங்கத்தின் மேல் பால் சுரக்கும் போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு காரணமும் உண்டு. பழங்காலங்களில் இந்த பகுதி வில்வமரம் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது. இங்கு மேய்த்தலுக்கு பல பசுக்களில் ஒரு பசு எதிர்பாராத அளவு பால் சுரப்பதில்லை. இடையன் அந்த பசுவின் நடத்தையை கவனித்தான். அந்த பசுவானது அடர்ந்த புதருக்குள் பாலை சிந்துவதை கண்டான். இதை கிராம மக்களிடம் தெரிவித்தான். அவர்கள் அந்த புதர்களை அகற்றி பார்த்தபோது மரகத சுயம்பு லிங்கம் ஒன்றை கண்டனர். அந்த பசு அறிவிப்பாலை அளித்த அம்பிகே என்று அவர்களுக்கு உணர்த்தினார். இங்கு கோவில் கட்டி இறைவனை ஞானபுரீஸ்வரர் என்றும் அம்பாளை கோவர்தனாம்பிகை என்றும் அழைத்தனர். பக்தர்கள் நல்ல கல்வி மற்றும் ஞானத்திற்காக இங்கு வழிபடுகின்றனர். இப்போது நாம் காண்பது கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டீஸ்வரி மற்றும் பிரம்மாண்டீஸ்வரன் ஆலயம். இத்திருத்தலத்தின் மற்றொரு விசேஷமானது, இந்த கோவிலை திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடல்களில் புகழ்ந்து பாடியிருக்கிறார். இது தொண்டை நாட்டு பகுதியில் தேவார பாடல் பெற்ற 27வது சிவஸ்தலமாகும். இங்கு திருஞான சம்பந்தரை சிவபெருமானை அழைத்து தேவார பாடலை பாடச் சொன்ன ஸ்தலம்.
இப்போது நாம் காண்பது கோவிலுக்கு அருகே உள்ள ஒரு குளம். இந்த குளத்தின் பெயரானது மதுர குளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தின் அருகே ஒரு திரிசூல பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்க வரவங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா எந்த ஒரு தடுப்பு சுவருமே இந்த குளத்துக்கு இல்லை. பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. ஆனால் இந்த இடம் பார்க்க அவ்வளோ அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த கோவிலை பற்றி இன்னொரு முக்கியமான விசேஷம், இங்கே ஞானபுரீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் ரொம்பவே விசேஷம். இந்த அபிஷேகத்தின் போது லிங்க திருமேனி கரும் பச்சை நிறமாக மாறுவதை காண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேகம் செய்த தேன் ஆனது பல நோய்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த மதுர தீர்த்தத்தை போல் இன்னொரு குளமும் உண்டு. அதன் பெயர் காட்சி குளம். அதாவது திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த ஸ்தலம். இதுதான் நம்ம வந்த வழி. இப்போது நம்ம திருவடி சூலத்தில் உள்ள 108 திவ்ய தேச பெருமாள் கோவிலை தான் பார்க்க போகிறோம். அப்படியே என் கூட வாங்க. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஞானபுரீஸ்வரர் திருத்தலத்தை பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சாதாரணமாக 3 முகங்கள் கொண்ட வில்வ இலைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்குள்ளது 11 முகங்கள் கொண்ட மகா வில்வம் தான் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளது. அது ஒரு தனி சிறப்பு. இந்த வழியானது மழைக்காலங்களில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு கூட்டு ரோடுக்கு வந்துட்டோம், ஒரு ஜங்ஷனுக்கு. இங்கிருந்து வலது இடதாக பிரியும். இப்போது நமக்கு இடது பக்கம், அதாவது அந்த வழியாக போகும்போது 108 திவ்ய தேசமும், நமக்கு வலதுபுறமாக செல்லும் போது மகா பைரவர் கோவிலுக்கு செல்ல முடியும். வாங்க இப்போ 108 திவ்ய தேசத்துக்கு போகலாம். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். சுற்றி மலைகளால் சூழப்பட்டு நிறைய நாவல் பழ மரங்களை இங்கே பார்க்க முடியும். இங்கே வருவதாக இருந்தால் எப்போவுமே காலை நேரங்களில் வருவது நல்லது. இங்குள்ள 51 அடி ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனின் பிரதிஷ்டையானது மிகவும் விசேஷமானது. அடுத்ததாக திருப்பதியில் உள்ளது போல ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் திருவுருவ சிலை 108 திவ்ய தேச கோவிலில் பிரதான பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் ஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கு வருவதாக இருந்தால், உங்களுக்கு சமயம் இருந்தால் இந்த கோவிலுக்கும் வந்து தரிசனம் செய்யுங்கள். இது வாகனம் நிறுத்தும் இடம். பின்னாலேயே நீங்கள் ஒரு அழகான மலையும் பார்க்க முடியும். சின்னதா ஆட்கள் இல்லை என்று நினைக்காதீங்க. இது நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமா போனதுனால அங்க ஆட்கள் இல்லை. இங்க நிறைய கூட்டம் வர இடம் தான். அடுத்ததான் நம்ம மகா பைரவர் கோவிலுக்கு தான் போகிறோம். நான் அந்த ஜங்ஷன்லேருந்து இப்போது வலது பக்கம் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது நேராக போனால் பைரவர் கோவில். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் போகிறோம். அதாவது அந்த மலையை சுற்றி வரப்போகிறோம். இந்த மலை மேலே ஒரு ஐயப்பன் கோவிலும் இருக்குது. இந்த வழியானது ஒரு காட்டுக்குள்ளே போகிற அனுபவத்தை நம்மளுக்கு தரும். நீங்கள் போகிறதா இருந்தால் தனியாக போகாதீங்க, குரூப்பாகவே போங்க. உங்களுக்காக நான் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த ரோடு. இதுதான் அந்த ரோடு. ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருக்குது. மழைக்காலங்களில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே சில வீடுகளும் இருக்குது இங்கெல்லாம். அதே போல் இந்த வண்டி ஓட்டுறது இவ்வளோ வேகமாக ஓட்டல, நான் வேகப்படுத்தியிருக்கேன். இல்லைன்னா ரொம்ப நேரம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. இந்த இடம் மழைக்காலத்தில் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஒருத்தர் போகிறார் பாருங்கள், அந்த அளவுக்கு நிற்கும். இங்கே நாங்கள் போயிட்டுருக்கும்போது மயில் ஒன்று பார்த்தோம். மயில் நம்ம நிறைய பார்த்துருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே திடீர்னு பார்க்கும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வெயில் பட்டு அந்த மயிலோட தோகை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மக்கிட்ட பெரிய லென்ஸ் இருந்தால் தூரத்துலேருந்து எடுத்துருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க கேமரா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கிட்ட வந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. முதல்ல நாங்கள் எதிர்பார்க்கல இங்கே ஒரு அழகான மயில் இருக்கும்னு. இந்த ரோடு நேராக ஒரு கூட்டு ரோடுக்கு போய் சேருது. ஒரு ஜங்ஷனுக்கு போயிடும். அங்கேருந்து வலதுபுறம் எடுத்திங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குற ஆர்ச்சு மகேந்திரா சிட்டிலேருந்து வரும்போதும் சரி, இல்லைனா சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து வரும்போதும் சரி, இந்த ஆர்ச்சு தான் முதல்ல பார்ப்போம். இங்கே போகும்போது முதல்ல பார்க்குற ஆலயம் என்னென்னா ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம் முதல்ல வருது. அதுக்கப்புறமா நம்ம பார்த்த திருவடி சூலம் 108 திவ்ய தேசமும் அந்த அம்மனோட ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவிலும் இதுக்கப்புறம் தான் இருக்குது. இதுதான் அந்த பைரவர் ஆலயம். இந்த ஆலயம் பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம கோவில்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவில் தான் இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பிரதிஷ்டைகளும் ரொம்பவே அழகாகவே வடிவமைச்சிருப்பாங்க. இங்கே குரங்கு தொல்லைகள் ஜாஸ்தி. நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா பேக் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இந்த வழி நேராக திருவடி சூலம் கோவிலுக்கு போயிடும். இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு வலதுபுறத்தில் தான் நம்ம அந்த மலையை சுற்றி வந்த
பாதையும் இருக்குது. இங்கே நிறைய மயில்கள் இருக்குது. காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.